பொல்லனறுவை இலங்கை வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பெருமைமிக்க யுகம். மகா பராக்கிரம பாகு மன்னனின் தலைமையின் கீழ் முழு கிழக்கு ஆசியாவின் தானிய களஞ்சியமாக திகழ்ந்த எமது தாய்நாடு அன்று தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தினதும் பௌத்த மறுமலர்ச்சியினதும் மையமாக விளங்கியது. ஏரி, தாதுகோபம், கிராமம் மற்றும் ஆலயம் என்ற மூன்றினையும் அடிப்படையாக கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட இந்த மாபெரும் நாகரிகம் உலகளாவிய ரீதியில் கௌரவத்தை பெற்றது. ஆனால் அந்த செழிப்பு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. கிபி 1215ஆம் ஆண்டில் இந்தியாவின் காலிங்க தேசத்திலிருந்து வந்த ஒரு பேரழிவு புயல் பொல்லனறுவையின் வானத்தை இருளாக்கியது. 24,000 பேரைக் கொண்ட பாரிய கேரள படையுடன் கொடூரத்தின் மறு உருவமாக திகழ்ந்த காலிங்க மாகன் எனும் ஆக்கிரமிப்பாளன் இலங்கை மண்ணில் கால் பதித்தான். அதுவே இலங்கை வரலாற்றின் இருண்ட யுகத்தின் ஆரம்பமாக அமைந்தது. இது வெறும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதல்ல, சிங்கள இனத்தையும் பௌத்த மதத்தையும் முற்றாக அழிப்பதற்கான ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கையாகும். விகாரைகள் தீக்கிரையாக்கப்பட்டன. நூற்றாண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அறிவு பொக்கிஷங்கள் ஓலை சுவடிகளுடன் சேர்ந்து சாம்பலாகின. புனிதமான ருவன்வெளிசாய் தாதுகோபத்தை கூட உடைத்து அதிலிருந்த நிதியங்களை எவ்வித தயக்கமுமின்றி அவர்கள் கொள்ளையடித்தனர். பொல்லனறுவையின் இதயமான பாரிய நீர்ப்பாசன திட்டங்களை அவர்கள் ஈவிரக்கமின்றி அழித்தனர். குளக்கட்டுகள் உடைக்கப்பட்டன. ரஜரட்டையின் செழிப்பான வயல்வெளிகள் சேற்று நிலங்களாக மாறின. சமூகத்தின் சாதி அமைப்பை குலைத்து செல்வந்தர்களின் சொத்துக்களை பறித்து மாகன் நடத்தியது ஒரு ஆட்சி அல்ல, அது ஒரு பயங்கரவாதம். 40 வருடங்களாக நீடித்த இந்த சாபக்கேடான ஆட்சியால் ரஜரட்டை நாகரிகத்தின் முதுகெலும்பே முறிந்து போனது. வாழ்வுரிமையை இழந்த மக்களுக்கு ஒரே ஒரு வழிதான் எஞ்சியிருந்தது. அது தாம் பிறந்த மண்ணான ரஜரட்டை இராஜ்யத்தை விட்டு வெளியேறுவதாகும். பிக்குகளும் புனித தந்த தாதுவை எடுத்துக்கொண்டு மக்களுடன் பாதுகாப்பான மலைப்பகுதிகளை நோக்கி மாயா நாட்டிற்கு இடம்பெயர்ந்தனர். பொல்லனறுவை ஒரு பாழடைந்த நகரமாக மாறிய போது சிங்கள ராஜ்யம் தென்மேற்கு திசை நோக்கி தள்ளப்பட்டது. ஆயினும் சாம்பலிலிருந்து மீண்டெழுவது சிங்கள இனத்தின் வரலாறாகும். தம்பதினிய பாறையை மையமாக கொண்டு 3ஆம் விஜயபாகு மற்றும் 2ஆம் பராக்கிரம பாகு போன்ற வீர மன்னர்களின் கீழ் ஒரு புதிய ராஜ்யம் உருவானது. மாகனின் ஆக்கிரமிப்பு எம்மை வீழ்த்தியிருக்கலாம், ஆனால் எம்மை முற்றாக அழிக்க அவர்களால் முடியவில்லை. இது அந்த இருண்ட காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கும் எமது கதையாகும்.